الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال في موضع آخر: يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் அவன் ஒருவனையே துதித்தும் ஆரம்பிக்கின்றேன். எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் முன்னால் ஹுத்பத்துல் மஸ்னுனாவிற்கு பிறகு சூரத்துல் முஜாதிலாவிலிருந்து ஒரு வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தில் கூறுகிறான்: யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களில் ஈமான் கொண்டவர்களையும் இன்னும் இல்மு ரீதியாக தேர்ச்சி பெற்றவர்களையும், அல்லது இல்மை கொண்டும் ஈமானை கொண்டும் அல்லாஹ் உங்களுக்கு உங்களின் நிலைகளை உயர்த்தி அருள்கிறான். நம்முடைய நிலைகள் உயர்த்தப்படுவதற்கான மிக அழகான வழியாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பாக இந்த வசனத்தில் எடுத்து காண்பித்தது ஈமானும் அதையொட்டி இஸ்லாமிய இல்மும். பொதுவாக இல்மு ரீதியான நிறைய பேச்சுகள் கேட்டிருப்போம், நிறைய பயான்கள்ல கலந்து கொண்டிருப்போம், நமக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சும் இருக்கும், படிச்சும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். பொதுவாக இல்முடைய அடிப்படை, ஆரம்பம், முடிவு இதை பொறுத்து பேசணும் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவாக இல்மிற்காக எந்த ஒரு வயதையும் அல்லாஹ் செட் பண்ணது கிடையாது. இவ்வளவு வயசு வரைக்கும் தான் படிக்கணும், இவ்வளவு வயசு வந்த பிறகுதான் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு ரூலும் இஸ்லாம்ல பொதுவாக பார்க்க முடியாது. இல்ம் பொதுவாக எப்படி கத்துக்கிறது, எங்கிருந்து கத்துக்கிறதுனா, அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பிள்ளைகள் எப்ப பேச ஆரம்பிக்கிறார்களோ அங்கிருந்து அவங்களுடைய இல்முடைய காலம் ஆரம்பிக்குது. இன்னும் முன்ன சொல்ல போனா, பேச ஆரம்பிக்காத பிள்ளைகளையும் கூட அதிகமான குர்ஆன்களை கேட்க வைப்பாங்க. எங்கிருந்து? தாயுடைய கருவறையில குழந்தை இருக்கும்ல, அந்த நேரத்துல அதிகமாக அந்த தாய்மார்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, குர்ஆனை அதிகமாக ஓதுங்க.
சப்தமாக குர்ஆனை ஓதுங்க, குர்ஆனை ஓதிக்கிட்டே இருங்க. ஏன்? இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போற பயன்கள் என்னமோ கிடைக்க தான் போகுது. அல்ஹம்துலில்லாஹ். இதன் மூலமாக உங்க குழந்தை இன்னும் உலகத்துக்கு வரல, உங்க கருவறையில இருக்கிறாங்க, அவங்களுடைய செவிகள் வேலை செய்யுது, அவங்க கேட்கிற வார்த்தைகளாக அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இருக்கட்டும். ஆக இல்முடைய காலம் எந்த ஒரு ஆரம்பம் கிடையாது, அதற்கான எந்த ஒரு முடிவும் கிடையாது. எப்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ நம்முடைய மவுத்து வரைக்கும் இல்ம கத்துக்கிட்டே இருக்கணும். இதனாலேயே பார்க்கலாம், நிறைய ஆசிரியர்கள், உலமா பெருந்தகைகள் கடைசி முதுமைத்துவத்துல கூட இல்மு கத்து கொடுக்க அங்கங்க போய்கிட்டு இருப்பாங்க. நம்ம கண் முன்ன இருக்கு மதீனா, மக்கா இருக்கு, நபியுடைய பள்ளி இருக்கு, ஹரம் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். எப்பவுமே தர்சுகள் இருக்கும். தர்சுகள்ல சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அல்ஹம்துலில்லாஹ் வாலிபத்தை அடைந்த நபர்களாகவும் இருப்பாங்க, அதே சமயம் மூத்த ஆலிம்களாகவும் இருப்பாங்க. ஷேக் பின் பாஸ் பத்தின செய்திகள் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 90 வயது அடைந்துமே கூட அவங்களுடைய இல்மு மஜ்லிஸ்களை விட்டது கிடையாது. இல்முக்கு முக்கியத்துவம் அந்த அளவுக்கு இருக்கு. சொல்லி கொடுக்கிறவங்களே வயசு பார்க்கிறன்னு பொழுது கத்துக்கிற நாமளும் இதுல வயசு பார்க்க கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். நான் என்னுடைய ஜும்மாவின் வாயிலாக என்ன சொல்ல விரும்புவோம் அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இல்ம், மார்க்கம் சம்பந்தமான இல்ம எந்த அளவுக்கு நாம கத்துக்கிறதுக்கான ஆர்வங்களை அதிகப்படுத்துகிறானோ, ஒரு பெற்றோராக, ஒரு வீட்டு பிள்ளையாக என்னுடைய தனிப்பட்ட கடமை என்ன, என் வீட்டு சிறார்களுக்கு நான் இந்த இல்ம கொண்டு போய் சேர்க்கிறதுல எல்லா விதமான காரியங்களையும் செய்வேன். என்னுடைய இல்ம் நான் சின்ன வயசு இருக்கும்போது எப்படி படிச்சேனா இல்லையா, அது பிறகு. நான் அடைஞ்ச நஷ்டம் என்னுடைய பிள்ளை அடையக்கூடாது. இது பொதுவான எல்லா பெற்றோருடைய கருத்தாக இருக்கும். யாருமே இதுல மாற்று கருத்து கொள்ள மாட்டாங்க. நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு விரும்புறவங்க தான் உண்மையான பெற்றோர்களும் கூட. இல்மு ரீதியாக பார்க்கும் பொழுதும் நாம எந்த அளவுக்கு கத்துக்கிட்டோம், எந்த வயசுல படிக்க ஆரம்பிச்சோம், அதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், மறுபக்கம் அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வங்களில் மிக உயர்ந்த செல்வமான இந்த பிள்ளைகளை சரியான முறையில வளர்த்தெடுப்பேன். அந்த இஸ்லாமிய இல்ம் அந்த வயசுக்கு போய் சேருது அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், முஹல்லா ரொம்ப சீரான முஹல்லாவா ஆகும். இந்த முஆஷரால பார்க்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், கெட்ட பழக்கங்கள், ஃபித்னாக்கள், இதுல மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகள் அவங்கள ஒருத்தராக கலந்துகிட்டு இருக்கிறது, எல்லாத்துக்குமான அடிப்படை காரணம் என்ன? சரியான இல்மு கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கப்படல, நாம் அதுக்கு முயலவும் கிடையாது. இதனாலேயே சிறுவர்களுக்கான அதிகமான இல்மு தரக்கூடிய இடமாக பொதுவாக உலகத்திற்கு இந்த ஸ்கூல்ஸ் போன்ற விஷயங்கள் இருந்தாலும், மார்க்கத்துக்காக பள்ளிவாசல்களில் இயங்கக்கூடிய மக்தபுகளை தவிர வேறு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆக எந்த அடிப்படையில் நமக்கு உண்மையான வெற்றியை கொடுக்குமோ அந்த இல்ம கத்துக்கிறதுக்கு நம்ம கிட்ட நேரம் கிடையாது. பிள்ளைகளை வந்து சொல்லி கொடுக்க விடுங்க, சும்மா சொல்லி கொடுக்குறோம் விடுங்கன்னா கூட டியூஷன் இருக்கு பிள்ளைகளுக்கு அந்த இந்த வேலைகள் இருக்கு, பிள்ளை இந்த கிளாஸுக்கு போறான் அந்த கிளாஸுக்கு போறான், வர முடிய மாட்டேங்குது. இப்படி வேறு நேரங்கள்ல கத்துக் கொடுக்காங்கன்னா அதுவும் கிடையாது. ஆக நம்முடைய நிலைமை எப்படி ஆயிருச்சு? மார்க்கத்தை பின் தள்ளி உலகத்துக்கு முன்ன கொடுத்துட்டோம். ஆனா எப்படி இருக்கணும்? மார்க்கம் முன்ன இருக்கணும், உலகமே இல்லாம இருக்கிறோம்னு சொல்ல வரல. மார்க்கம் முன்னிருந்து அதன் அடிப்படையில கட்டப்படுகின்ற உலகம் எவ்வளவு வேணா பெருசா இருக்கட்டும், மார்க்கம் அடிப்படையா இருக்கு அப்படின்னா அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் ரொம்ப அழகா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அதனாலேயே புரிஞ்சுக்கணும், பிள்ளைகளின் வாழ்க்கையில மக்தபுகளோட முக்கியத்துவம் ரொம்ப அதிகம். பொதுவாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு சர்வே எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு சில அடிப்படைகளில் பெரிய பெரிய மதரசாக்கள் இருக்குல்ல, ஆலிம்களை உருவாக்குவாங்க, ஹாஃபிதுகளை உருவாக்குவாங்க. அந்த பெரிய பெரிய மதரசாக்களை விட ஒரு சில அடிப்படைகள் இந்த சின்ன சின்ன மக்தபுகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னா இருக்கும். எந்த அடிப்படையில் சொல்றோம் அப்படின்னா, பொதுவாக இந்த மദ്രസാக்கள்ல போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இஸ்லாமிய குறிப்பாக நம்ம நாட்டு முஸ்லிம் பாப்புலேஷன் எடுத்து பார்க்கும் பொழுது 2% இருப்பாங்க. 100ல் 2% அந்த முஸ்லிம் பிள்ளைகள் தான் மദ്രസാக்களுக்கு படிக்கிறதுக்காக போறாங்க. எத்தனை பேர் முழுமையா படிச்சு வெளியே வராங்க அதுலயும் ரொம்ப கம்மி.
மார்க்கத்துக்காக இந்த மாதிரி பல ஆண்டுகள் செலவு பண்ணி இதற்காக வேண்டியே செலவு பண்ணக்கூடிய நபர்கள் ரொம்ப குறைவானவங்க. ஆனா இதே நான் மக்தபு எடுத்துட்டு என்ன அர்த்தம்? மக்தபுகள் சுப்ஹானல்லாஹ், ஒரு ஊர்ல ஒரு மஹல்லால இந்த மக்தபுகள் மதரசா நடக்குது அப்படின்னா அந்த ஊர்ல உள்ள 90% பிள்ளைகள் படிப்பாங்க. மக்தபுகளுக்கு போகாத பிள்ளையாக இருக்கிறது ரொம்ப 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 கம்மியா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலுமே நாமளும் எங்கேயோ ஒரு இடத்துல மக்தபோடு நினைச்சவங்களா இருப்போம். ஏதாச்சும் ஒரு வார்த்தை படிச்சு இருப்போம். இது நமக்கு தெரிஞ்ச இடங்கள் இருக்கும், மக்தபுகள் நடந்துகிட்டு இருக்கும், நாம போயிருக்க மாட்டோம். மக்தபுகளுடைய ஆரம்பம் எப்போதிலிருந்தோ இருக்குது. அந்த மக்தபுகளுடைய உழைப்பு ரொம்ப பெரிய உழைப்பா இருக்கு நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. இதனாலேயே சொல்லுவாங்க, குறிப்பாக இந்த முஸ்லிம்கள் கம்மியா இருக்கிறாங்கல்ல, மைனாரிட்டியா இருக்கிறோம்ல, அந்த சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவங்க வசிக்கிற நாடுகள்ல இன்னமும் இஸ்லாம் உயிரோடு இருக்கு அப்படின்னா 2 காரணங்கள் இருக்கு. முஸ்லிம் மைனாரிட்டியா இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல இஸ்லாம் இன்னும் உயிரோடு இருக்கு அவங்களுக்கு மத்தியிலன்னா 2 பெரிய காரணங்கள் இருக்கு. அதுல முதலாவது ஜுமுஆக்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு. இப்ப நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், தினசரி தொழுகைக்கு வராம இருப்பாங்க, ஆனா ஜுமுஆல கரெக்டா இருப்பாங்க. ஜுமுஆவுடைய தொழுகையை விடுறது மிகப்பெரிய ஒரு உறுத்தலா சில பேருக்கு இருக்கும். மத்த தொழுகைக்கு வர மாட்டாங்க, ஆனா ஜும்மா கண்டிப்பா வந்துருவாங்க. மத்த தொழுகையில விடுறதும் பெரிய பாவம் தான். ஆனா அவங்க மனசுல என்ன இருக்குது? ஜும்மா ரொம்ப பெருசு. பொதுவாக ஜும்மா நம்ம பார்க்கலாம்ல, எல்லா பள்ளியிலும் சரி, மத்த 5 தொழுகையில கூடுற கூட்டத்தை விட ஜும்மால கூடுற கூட்டம் அதிகமாகவே இருக்கும். ஜும்மாவை மக்கள் அதிகமாக மிஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. எந்த பள்ளிக்கு போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, எவ்வளவு பயணத்தில் இருந்தாலும் சரி, ஜும்மாவோட நேரமா பள்ளிக்கு போக ஆசைப்படுவாங்க. வாய்ப்பு இருந்தா போய் கலந்துப்பாங்க. இந்த ஜும்மாவின் மூலமாக ஒரு முஸ்லிமுடைய பேட்டரி சார்ஜ் ஆகுது. என்ன சொல்லி கொடுக்கப்படுது, என்ன அந்த ஹதீபை உணர்த்துறாங்க, என்ன உபதேசம் பண்றாங்க, அது அந்த மக்கள் கேட்கிறாங்க. அடுத்து வாரம் வரைக்கும் அவங்களோட ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக புதுப்பிக்கப்பட்டதாக இருக்கும். பிறகு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், மறுபடியும் ஜும்மா வந்துடும். ஜும்மாக்களுடைய இருப்பு அந்த முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இஸ்லாம் இன்னும் இருக்க வைக்கிறது. இன்னொன்னு 2வது சொல்லி கொடுப்பாங்க மக்தபுகள். இந்த மக்தபுகளும் ஜும்ஆக்களும் சுப்ஹானல்லாஹ் நம்மளை போல கம்மியாக முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய நாடுகள்ல இஸ்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கான மிகச்சிறந்த வழிகளாக இருக்கு. இந்த மக்தபுகள்ல வெறும் குர்ஆனை ஓத கத்து கொடுக்கறத மட்டும் செய்ய மாட்டாங்க. குர்ஆனை மட்டும் ஓதணும்னா நம்ம எங்க வேணா கத்துக்கலாம். மக்தபுக்கு போக வேணாம், தனியா உட்கார்ந்தும் கத்துக்கலாம். குர்ஆனை மட்டும் எப்படி ஒண்ணு கத்துக்கலாம், கொஞ்சம் தெரிஞ்சு உட்காந்து கத்து கொடுக்கலாம். மக்தபுடைய இருப்பு என்ன சொல்லி கொடுக்குது? வெறும் குர்ஆனை பார்த்து ஓதக்கூடிய நாசிரா மட்டும் இருக்காது. குழந்தை அந்த வயசுக்கு தேவையான எல்லா அடிப்படையிலும் கத்து கொடுப்பாங்க. தௌஹீதுனா என்ன, எதை ஷிர்க்குன்னு சொல்றோம், ஷிர்க்குனா என்ன, எதுக்கு பித்அத்னு சொல்றோம், இது என்ன பாவங்கள் ஏற்படுறதுனால எந்த அளவுக்கு பெரிய கஷ்டங்கள் கொடுக்கப்படுது, நபி மொழிகள் என்ன, துஆக்கள் என்ன, எதை எப்ப ஓதணும், ஓதுற என்ன நடக்க போகுது, மறுமைனா என்ன, ஆகிரத்துனா என்ன, இந்த பயங்களை பிள்ளைகளுக்கு அங்கேயே ஊட்டுனா என்ன ஆகும்? சுப்ஹானல்லாஹ், அந்த பிள்ளைகள் வளர்ச்சி ரொம்ப அழகாக இருக்கும். இன்னைக்கு பிள்ளைகளை பள்ளிக்கு கூட்டி வரதுக்கு கூட யோசிக்கிற நாம, நபி சொல்லி கொடுத்தாங்க பிள்ளைகளை நீங்க எப்பவுமே பள்ளியோட வச்சுக்கோங்க. நபி எந்த அளவுக்கு இதுல பண்ணிருப்பாங்க அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், பிள்ளைகள் பள்ளிக்கு நபியுடைய பள்ளியில பிள்ளைங்க இருப்பாங்க, நபி தொழுக வச்சுக்கிட்டு இருப்பாங்க, நபி சத்தம் கேட்பாங்க, பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு. நபியுடைய வழக்கத்துக்கு மாறாக தொழுகையை சீக்கிரமாக முடிப்பாங்க. சீக்கிரமாக முடிச்சு திரும்பி திட்டுனாங்களா, ஏன் பிள்ளையை கூட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்ட ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நபி அமைதியா இருப்பாங்க. அந்த தாய் அந்த பிள்ளைய சலாம் கொடுத்த முடிஞ்சு சரி பண்ணிப்பாங்க. இந்த அளவுக்கு ஏன் சஹாபியாக்கள் சொல்லுவாங்க, நாங்க சின்ன சின்ன எங்க பிள்ளைகளை நோன்பு ஆரம்பிக்க வைப்போம். அந்த நோன்பு நேரங்கள்ல பள்ளிக்கு கூட்டி போயிரும், நபியுடைய பள்ளிக்கு கூட்டு போயிருவோம். அங்க பள்ளியிலேயே இருப்பாங்க பிள்ளைங்க. அவங்களுக்கு பசி எடுக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சுன்னா சின்ன சின்ன பொம்மைகளை கொடுத்து விளையாட வைப்போம். நம்ம நிறைய ஹதீஸ்களை பார்க்கலாம். நபியுடைய காலத்துல பிள்ளைகள் பள்ளியோடு இணைஞ்சிருப்பாங்க. பிள்ளைகள் நம்ம என்னதான் நம்ம சொல்லி கொடுத்து வந்தாலும் முதல் நம்முடைய கடமை சொல்லி கொடுத்து கூட்டு வரணும். இந்த நம்ம போற இடம் சும்மா வீடு மாதிரி கிடையாது, அங்க இந்த அதபோடு இருக்கணும். சொல்லி கொடுத்து கூட்டு நம்முடைய கடமையா இருக்கு. என்னதான் சொல்லி கொடுத்தாலும் பிள்ளைங்க தான். அவங்களுடைய கஷ்டங்கள் நாம கஷ்டம் எடுத்துக்க கூடாது. நிறைய பள்ளிகள்ல பார்க்க முடியும், தொழுதுகிட்டு இருப்பாங்க, ஒரு குழந்தை திடீர்னு கத்த ஆரம்பிக்கும், தொழுக முடிஞ்ச உடனே எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. அவங்கள என்ன ஆகும், அந்த கூட்டம் வந்தவருக்கு அசிங்கமா போயிடும். அடுத்து இனி கூட்டே வர மாட்டோம், வீட்டுல போய் சண்டை பிரச்சனை நடக்கும். அப்ப அந்த பிள்ளை இனி பள்ளிக்கு வராது. காரணம் யாரு?
நாம தான். பள்ளியில பிள்ளைங்க வராங்கன்னா பள்ளியில தான் வருவாங்க. நம்முடைய பிள்ளைகள் வீட்டுல எங்கேயும் விளையாடிட்டு இருக்கு, போன் பார்த்துக்கிட்டு இருக்கு, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு, தொழுகை இல்லாம இருக்கு, மக்களோடு சேராம இருக்கு. அந்த நல்ல அடியார் தன் பிள்ளைய பள்ளி கூட்டு வராரு, அதையும் சகிச்சுக்க முடியும். என்ன முஸ்லிம் நீங்க? பிள்ளைகள் பள்ளிக்கு வருவாங்க. நபியுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். சுப்ஹான் அல்லாஹ். நபியுடைய வழிகாட்டல் என்ன, நமக்கு இஸ்லாம் என்ன சொல்லி கொடு தொழுகும் பொழுது கூமு லில்லாஹி கானிதீன், தொழுகைய நல்ல கவனமாக என்று தொழுகணும், அட்டென்ஷனான தொழுகணும். அதிகமா அசைறது தொழுகையை முடிச்சு கொடுத்துரும், தொழுகையை பாத்தில் ஆக்கிரும். இந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லி கொடுக்குது. ஆனா நபியுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். நபி ஒரு நாள் தொழுது வச்சிருப்பாங்க. நபியுடைய பேத்தி ஜைனப் ரலியல்லாஹுடைய மகள் உமாமா ரலியல்லாஹு அன்ஹா, சின்ன பிள்ளை, அவங்க குழந்தையா இருப்பாங்க. நபி தொழுதுகிட்டு இருப்பாங்க. நபியுடைய தோள்பட்டையில இங்கே அந்த குழந்தை இருக்கும், நபியுடைய தோள்பட்டையில இங்கே அந்த குழந்தை உட்கார்ந்துகிட்டு இருக்கும். நபி சொல்லுவாங்க, ருக்குக்கு பூமி எடுத்து கீழே வச்சிருவாங்க, ருக்கு போவாங்க, நிப்பாங்க, முடிப்பாங்க, சஜிதா, எழுந்திருப்பாங்க, தூக்கி வச்சுப்பாங்க மேல. நபி குழந்தைகளை இந்த அளவுக்கு வச்சிருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு, நபி தொழுதுகிட்டு இருந்தாங்க, சஜிதால இருக்காங்க, சஹாபாக்கள் தொழுகிறாங்க. சஜிதா நீளமாகுது, நீளமாகுது, நீளமாகவே இருக்குது. பொதுவாக ஜமாத் நேரங்கள்ல கடமையான தொழுகை ஜமாத் வைக்கும் பொழுது நபி இவ்வளவு நீளம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பின்ன உள்ள மக்களுடைய கவனம் இருக்கும், சீக்கிரம் முடிப்பாங்க. ஆனா அன்னைக்கு சஜிதா ரொம்ப நீளமா போய்கிட்டு இருக்கு. பின்னாடி உள்ள சஹாபாக்கள் அப்படியே இருக்காங்க. ஒரு சஹாபி சொல்லுவாரு, எனக்கு அந்த நேரத்துல பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நபி இவ்வளவு நேரம் நீண்ட இருப்புல இருக்காங்களே, நீண்ட நேரம் இந்த சஜிதால இருக்காங்களே, எனக்கு பயம் வந்துருச்சு, நபியோட ரூஹு போயிருச்சோ என்னவோ, நபியுடைய ரூஹு போயிருச்சோ, நபி உயிர் போயிருச்சோ இல்லையோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. உடனே எனக்கு மனசு தாங்க ஏஞ்சி பார்த்தேன். என்ன இருக்கு, நபியுடைய மேல நபியின் பேரனான ஹசன் அவங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரு ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப நபியுடைய பேரன் ஹசன் நபியின் மேல உட்கார்ந்துகிட்டாரு. நபி என்ன பண்ணல, ஜமாத் நடக்குது, எழுது கீழே. இன்னைக்கு நாம இருப்போம்ல, நம்ம தொழுதுகிட்டு இருப்போம், மேல பிள்ளை இருக்கும், தூக்கி கீழே போட வலிச்சு விடுவாங்க, கீழே வலிச்சு கீழே விடுவாங்க, புல்ல கீழே விழும், அதை எடுத்து வைக்கிற அந்த அதுவும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நபி என்ன பண்ணாங்க, இமாம் தொழு வைக்கிறாங்க, பின்னாடி அவ்வளவு பெரிய சஃப் இருக்கு, சஹாபாக்கள் தொழுதுகிட்டு இருக்காங்க. சஹாபாக்களுடைய தொழுகை கொஞ்சம் நீளம் ஆகட்டும், இந்த பிள்ளையை இந்த செயலிலிருந்து நபி இறக்காம இருந்தாங்க. இப்ப இப்படி எல்லாரும் பண்ணணும்னு சொல்ல வரல. நபி என்ன பண்ணாங்க, நபி அங்க தொழுகை முடிஞ்ச பிறகு அந்த பிள்ளையை கண்டிச்சிருந்தா, அந்த பிள்ளையை திட்டி அடிச்சிருந்தா, அந்த பிள்ளையுடைய வருங்காலம் மஸ்ஜூர் இருக்காது. புரிஞ்சுக்கணும், பிள்ளைகள் எப்பவுமே பள்ளியோடு எப்படி எல்லாம் இணைக்க முடியுமோ இணைக்க விரும்பணும். எந்த துக்கங்களை அவங்க நம்ம கொடுப்பாங்களோ பள்ளியில அதை தாங்கிக்கணும். அந்த பிள்ளைகள் நாம எடுத்து பெரிய பெரிய விஷயங்களை சொல்லி அதட்டக்கூடாது, அடிக்க கூடாது. மொத்தம் சொல்ல விரும்புறது, பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு வந்து விடணும். பிள்ளைங்க பள்ளிக்கு வர்றதுனால அதிகமான நேரம் பள்ளியோடு இணைஞ்சிருப்பாங்க. மக்தபுடைய மிகப்பெரிய பலனும் என்ன, பள்ளியோடு தன்னுடைய பிள்ளைகள் இணைஞ்சிருப்பாங்க. எந்த பிள்ளை பள்ளியோடு இணைஞ்சிருக்குமோ அந்த பிள்ளையுடைய வருங்காலத்தை பத்தி நம்ம சுப்ஹானல்லாஹ் யோசிக்கவும் வேணாம், ரொம்ப சீரான முறையில் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். மக்தபுகளுக்கு வரக்கூடிய பிள்ளைகள் அடைகிற மிகப்பெரிய பலன் என்ன, மக்தபுடைய மிகப்பெரிய அவசியம் எதுக்கு நம்ம சொல்றோம், பிள்ளைகள் பள்ளியோட இணைஞ்சு இருப்பாங்க, பிள்ளைகள் பள்ளியோட நினைச்சிருப்பாங்க. இன்னொரு மிகப்பெரிய பலன் என்ன சொல்ல விரும்புவேன் அப்படின்னா, அவங்களுடைய அமல் ரீதியான வாழ்க்கை கொஞ்சம் அதிகமாகும். அமல் பண்ண ஆரம்பிப்பாங்க, பள்ளியோடு இருப்பாங்க, பள்ளி கத்துக்கிட்ட விஷயங்களை அமல் பண்ண துடிப்பாங்க. பொதுவாகவே பிள்ளைங்க கத்துக்கிறத வெளிக்காட்ட விரும்புவாங்க. எந்த விஷயமா இருக்கட்டும், உலகம் சார்ந்தா இருக்கட்டும் இல்ல மார்க்கம் சார்ந்தா இருக்கட்டும், எந்த ஒரு பிள்ளையும் கத்துக்கிட்ட விஷயத்தை வெளிக்காட்ட அழகா விரும்புவாங்க. இந்த வெளிக்காட்டும் பொழுது சுப்ஹானல்லாஹ் அதிகமான சந்தோஷங்கள் பிள்ளைக்கு எப்படி இருக்குமோ அதை விட அதிகமான சந்தோஷம் பெற்றோர்களுக்கு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய பிள்ளை பாடங்கள் படிக்குது, இஸ்லாம் பத்தி படிக்குது, தௌஹீத் பத்தி, எல்லாத்தையும் பத்தி படிக்குது. பிறகு வெளியில எங்கேயோ கேதரிங் ஒன்னா, குடும்பங்கள் ஒண்ணு கூறப்படுது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் ஒன்னா இருக்கும், அங்க இஸ்லாம் பத்தி பேசிக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகள் உடனே பதில் கொடுத்தா சந்தோஷங்கள் நமக்கு அதிகமாக ஆகாதா? இது ஒரு பெற்றோராக எனக்கும் உங்களுக்கும் மட்டும் கிடையாது, சஹாபாக்கள் உணர்ந்த விஷயங்கள், சஹாபாக்கள் சொன்ன விஷயங்கள். ஒரு முறை என்ன ஆகும், நபி உட்கார்ந்து இருப்பாங்க, சஹாபாக்கள் இருப்பாங்க, நபி கேட்பாங்க, எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சாகணும், நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், எனக்கு பதில் கொடுங்க. நபி கேள்வி கேட்டாங்க, இந்த உலகத்துல எந்த ஒரு மரம் இப்படி இருக்கு முஸ்லிம்களோடு ஒத்து போற மாதிரி, முஸ்லிமோடு ஒத்து போற மாதிரி ஒரு மரம் இருக்கு. முஸ்லிம்கள் நபி ஒரு மரத்தை ஒப்பிட்டு பேசியிருப்பாங்க. நபி கேட்டாங்க, அந்த மரம் என்ன?
சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நான் அங்கதான் உட்கார்ந்து இருந்தோம், உடனே காடுகளுக்கு போயிட்டோம். அதாவது எங்களுடைய யோசனைகள் காடுகளுக்கு போயிருச்சு. எந்த மரமா இருக்கும், எந்த மரம் யோசிக்கிட்டே இருந்தோம். யாருக்கும் பதில் தெரியல. பிறகு நபியை பதில் கொடுத்தாங்க, இது இந்த பேரிச்சம்பரத்தை போன்றது. நஹ்லா, பேரிச்ச மரம் எப்படி இருக்குமோ அந்த மரத்தை போன்று முஸ்லிம் இருப்பான். ஏன் அப்படின்னா அது விளக்கம் ரொம்ப பெருசு நமக்கு. ஏன்னா ஒரு பேரிச்ச மரத்துடைய முடிவுல இருந்து ஆரம்பம் வரைக்கும் எல்லாமே மக்களுக்கு பயனளிக்கிற ஒன்னா இருக்கும். அவருடைய வேர்ல இருந்து மேல போற இலை வரைக்கும் முஸ்லிம் எல்லா உலக மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒன்னா இருக்கும். அப்ப நபி சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் முழுக்க முழுக்க உலக மக்களுக்கு பயன் தரக்கூடியவனா இருப்பான். அந்த முஸ்லிமை இந்த மரத்தோடு நபி ஒப்பிட்டு பேசியிருப்பாங்க. அந்த சபை முடிஞ்ச பிறகு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க தன்னுடைய அப்பா உமர் பின் கத்தாப் சொல்லுவாங்க, தகப்பனே, அப்பாவே, இந்த மாதிரி என் அருமை தந்தையே, நபி கேள்வி கேட்டாங்க, எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. எனக்கும் அந்த ஆன்சர் தெரியும். நபி சொன்ன பதில், கேள்விக்கான பதில் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வெக்கமா இருந்துச்சு. இவ்வளவு பெரிய பெரிய நபர்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொல்லாம நான் சொல்ல எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு. அவங்களோட இல்மின் அடையாளம் அது. பெரியவங்க இருக்கும் பொழுது பிள்ளைங்க பேச மாட்டாங்க. நான் இன்னைக்கு நம்மளை உட்கார வச்சு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்ல, ஆக அவங்களுடைய இல்மின் அடையாளம் பெரியவங்க இருக்கிறாங்க. ஆக நான் பேச வெக்கமா இருந்துச்சு. அப்ப உமர் சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் உமருக்கு. நபி கேட்ட கேள்விக்கு சஹாபாக்கள் யாரும் பதில் சொல்லாதிருக்க உமருடைய பையன் பதில் கொடுத்தான்ற சந்தோஷம் எனக்கு எப்படி இருந்திருக்கும். தன்னுடைய பிள்ளையுடைய மார்க்கம் சார்ந்த பதில், வளர்ச்சி, இல்ல எந்த ஒரு கல்வி சார்ந்த தேர்ச்சி பெற்றோர்கள் பார்க்கிறாங்களோ அவங்க மனசளவுல ஆனந்தப்படுவாங்க. இந்த ஆனந்தம் சுப்ஹானல்லாஹ் ரொம்ப காலத்துக்கு நீட்டிச்சிருக்கும். இதன் மூலமாக நிறைய சிறப்புகள் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு இருப்பான். இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபாயிதாக்கள், பலன்கள் அப்படின்னு அதுவும் ஏராளமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க குர்ஆன் அதிகமா கத்துக்கிறாங்க, மார்க்கத்தை அதிகமா கத்துக்கிறாங்க, குர்ஆன் அதிகமா மனப்பாடம் பண்றாங்க அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், நபி சொல்லுது, 7 வயசா இருந்தாலுமே பரவாயில்ல, உம்மத்துக்கு இமாமாக நின்று தொலைவைக்கு தகுதியானவன். சின்ன பிள்ளை, 7 வயசு பிள்ளை. நபியுடைய பொதுவான சட்டம் என்ன? நபி சொல்லி கொடுப்பாங்க, ய உம்முல் கௌம் அக்ரஹும் மின் கிதாபில்லாஹ். யார் அல்லாஹ்வுடைய வேதத்தை அதிகமாக மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்களோ அவங்க அந்த சமூகத்திற்கு இமாமாக இருக்க தகுதியானவர். என்ன ஆகுது? நபியுடைய ஊர் மதீனா இருக்கு. நபி மதீனாவுக்கு பக்கத்துல சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல அமர் பின் சலமான் சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருக்காங்க ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்லுவாங்க, எங்க ஊரை தாண்டி தான் நபியை பார்க்க போகணும், நபியை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு எங்க ஊரை தாண்டி தான் போகணும். அப்படிப்பட்ட நாட்டு எங்க ஊர் இருந்துச்சு. அப்ப நிறைய மக்கள் கூட்டமா நபியை போய் பார்ப்பாங்க, நிறைய கல்வி கத்துப்பாங்க, திரும்பி போவாங்க. ஓய்வெடுக்க எங்க ஊர்ல வருவாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? யார் சொல்றா? அமர் பின் சலமா சொல்றாங்க. நான் என்ன பண்ணுவேன்? அவங்க கிட்ட கேட்டு கத்துப்பேன். அவங்க என்ன நபி சொல்லி கொடுத்தாங்க, என்ன கத்து கொடுத்தாங்க, என்ன மனப்பாடம் பண்ணாங்க, எல்லாத்தையும் கேட்டு நான் மனப்பாடம் பண்ணிப்பேன். ஒரு நாள் என்ன ஆச்சு, எங்க ஊர்ல இருந்து சில மக்கள் நபி கிட்ட போனாங்க. அப்ப நபி கிட்ட கேட்ட, நபி எல்லா நேரமும் அங்க இருந்து இங்க வர கஷ்டமா இருக்கு, நாங்க எங்களுக்குள்ளே தொழுக வச்சுக்கலாமா? நபி சொன்னாராம், தொழுக வச்சுக்கலாம். அப்ப யார் இருப்பாங்க இமாமாக? அப்ப கேட்டாங்க, யார் உங்களில் அதிகமாக குர்ஆன் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அவங்க தொழுக வைக்கட்டும், அவங்க தொழுக வைக்கட்டும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த அமர் பின் சலமா அவங்களுக்கு தான் குர்ஆன் மற்ற மக்களை விட அதிகமா தெரிஞ்சிருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, அவங்க தான் என்னதான் என்னுடைய கூட்டம் இமாமாக நிப்பாட்டுச்சு. என்னுடைய வயசு அப்ப 7, 6 அல்லது 7 இந்த வயசுல நான் தொழுக வச்சேன். ஒருவேளை கிடையாது, 5 வேளை தொழுகையும் தொழுக வச்சாங்க. அது மட்டும் கிடையாது, ஜனாசா வந்தா ஜனாசாவுடைய தொழுகை வச்சாங்க. ஆனா 7 வயசு தொழுகை கடமையா? தொழுகை கடமை இல்லை. தொழுகை அப்ப அவங்களுக்கு கடமை கிடையாது. ஆனா சமூகத்திற்கு பின்னாடி தொழக்கூடிய எல்லாருக்கும் தொழுகை கடமை. அவங்களுக்கு முன்னாடி தொழுகை வைக்கிறாங்க. யாரு? 7 வயசு பிள்ளை. எது நிப்பாட்டுச்சு? அவங்களுக்கு உள்ள இருக்கிற இல்ம், அந்த குர்ஆன். இந்த குர்ஆன் நீங்க எங்க சொல்லி கொடுக்கப்படுது? அப்படிப்பட்ட குர்ஆனை இன்னைக்கு எங்க சொல்லி கொடுக்கப்படுது? அதிகமாக வீடுகள்ல கிடையாது, ஸ்கூல்ஸ்ல ரொம்ப கம்மி. அதுக்குன்னு தனி ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல சில காசுகள் அதிகமா இருக்கு, மக்கள் சேர்க்க முடிய மாட்டேங்குது எல்லாராலையும். எங்க சொல்லி கொடுக்கப்படுது? அந்த மக்தபுகள். மக்தபுகள் மூலமாக பிள்ளைகளுடைய குர்ஆனுடைய சக்தி அதிகமாகுது. மக்தபுகள் மூலமாக அது மட்டும் கிடையாது, நம்முடைய வீட்டின் பர்க்கத்துகள் அதிகமாகுது. எப்படி? நபி கிட்ட ஒரு நண்பர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நபியே என்னுடைய வீட்டின் ஒரு ஆள் உங்ககிட்ட படிச்சுக்கிட்டே இருக்காரு, என்னோட வியாபாரத்துக்கு வந்தா இன்னும் கொஞ்சம் வீட்டு நிலைமை நல்லா இருக்கும், இன்னும் பர்க்கத்துக்கு அதிகமா இருக்கும். அப்ப நபி சொல்லியிருப்பாங்க, நீங்க அவர் மார்க்கத்தை கத்துக்கிறதுனாலேயே தான் உங்க வீட்டுல பர்க்கத்து இருக்கு.
சொல்லி கொடுத்தாங்கல்ல, அல்லக்க துர்சகுபி, அவருடைய மார்க்க படிப்பின் தேடுதல் தான், இங்க நேரத்தை அவங்க ஒதுக்குறது தான் உங்களுடைய வீடுகள்ல வர்க்கத்தை அதிகமாக்குற இன்னும் காரணமாக அமையுது. என்ன அர்த்தம்? நம்ம வீட்டு பிள்ளைங்க அவங்களுடைய வாழ்க்கைக்காக, அவங்க எதிர்காலத்துக்காக, அவங்களுடைய சக்திக்காக வேண்டி பள்ளிக்கு போய் கத்துக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கத்துக்கிறது அவங்க மட்டும் கிடையாது, அதன் மூலமாக பயன் பெறுறது அவங்க மட்டும் கிடையாது, அவங்க போய் இதற்காக வேண்டி செலவு பண்ணக்கூடிய நேரங்கள் மூலமாக நம்முடைய வீடுகள்ல பர்க்கத்துகள் ஏற்படுது. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு ஃபித்னாக்கள் நிறைந்த காலமா இருக்குல்ல, வீட்டுல சரியாக குர்ஆனை முறையா ஓத தெரிஞ்சவங்க அதிகமான மக்கள் கிடையாது. ரொம்ப குறைவானவர்கள், விரல விட்டு என்ன 1 2 3 ரொம்ப கஷ்டம். இந்த 1 2 பேர் தான் குடும்பத்திலேயே குர்ஆனை சரியாக முறையாக ஓத தெரிஞ்சவங்க. இந்த எல்லாமே எப்ப மாறும்? நாம நம்ம பிள்ளைகளுக்கு குர்ஆன் சொல்லி கொடுக்கும் பொழுது. இப்ப இதனால என்ன பெரிய டிராபேக் நமக்கு இருக்கு அப்படின்னா, எங்கேயாச்சும் புது வீட்டுக்கு போறோம், இல்ல புது கடைக்கு வாடகைக்காக வேண்டி போறோம், முதல்ல எண்ணம் இருக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சொல்லி ஆரம்பிக்கணும், குர்ஆனை ஓதி ஆரம்பிக்கணும், நல்ல எண்ணம் கண்டிப்பா இருக்கணும். ஆனா அதுக்காக யாரை தேடுறோம்? வீட்டு பிள்ளைகளை கிடையாது, ஏற்கனவே இருக்கிற அசத்துமார்களை அவங்கள கும்பலா கூப்பிடுறோம், உட்கார்ந்து குர்ஆன் ஓதுங்கன்னு சொல்றோம், அதுக்காக காசு கொடுக்குறோம். குர்ஆன் காரின்ற பேர் அதுக்கு வேற. நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு நமக்கு குர்ஆன் ஓத தெரிஞ்சா நாம ஓதுனுவாங்க. இப்ப நான் ஒரு வீட்டுக்கு குடிபெயர்றேன், அந்த வீட்டுக்கு போகும் பொழுது எனக்கு என்ன தேவையோ, எனக்கு எந்த பயமோ, எனக்கு என்ன வேணுமோ எனக்கு தெரியும். வந்து ஓதக்கூடிய அவங்களுக்கு எதுவும் தெரியாது, வருவாங்க ஓதுவாங்க போயிடுவாங்க. நாம ஓதுனாதான் அல்ஹம்துலில்லாஹ் பர்க்கத் நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது, தினசரி அங்க குர்ஆன் ஓதப்பட்ட அல்லாஹ் நபி சொன்னாங்க, ஷைத்தான் உங்க வீட்டுல வரமாட்டான். ஷைத்தான் வரலனாலே வீட்டுல உள்ள எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு. புரிஞ்சுக்கணும், மக்தபுகளின் மூலமாக நமக்கு மிகப்பெரிய சிறப்புகள் கிடைக்க இருக்குது. அதுவும் இல்லாம இது இந்த ஃபித்னாக்கள் நிறைஞ்ச காலகட்டம் வேற. எங்க பார்த்தாலும் பித்னா, காலையில ஒண்ணு, மாலையில இன்னொன்னு, பகல்ல ஒண்ணு, இரவுல இன்னொன்னு, உட்கார்ந்த ஒண்ணு, நின்னா ஒண்ணு, நேத்து ஒண்ணு, இன்னைக்கு ஒண்ணு, புது புதுசாக வகை வகையாக ஃபித்னாக்கள் மட்டுமே நிரம்பி கிடக்குது. இந்த ஃபித்னாக்களை எது ஒழிக்கும்? அமல்கள் கிடையாது, இல்மு ஒழிக்கும். அமல்கள் பண்ற எல்லோருக்குமே அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துட மாட்டான். அந்த அமல்கள் பண்ண ஆசைப்படுற எல்லோருமே அமல்கள் பண்ண விரும்புவாங்க, அந்த அமலுடைய அடிப்படை என்னது தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அதனாலயே நம்ம சொல்லுவோம், இந்த அமல் பண்ணாதீங்க, நபி சொல்லி கொடுக்கல. என்ன பதில் கொடுப்பாங்க? நல்லதானே பண்றோம், தப்பு ஒண்ணும் பண்ணலையே, அல்லாஹ்வை தொழுகிறோம், அல்லாஹ் வணங்குறோம், நோன்பு வைக்கிறோம், நைட்ல முழுக்க முழுக்க வணங்கும், அல்லாஹ் தான் வணங்குறோம், சிறுக்கு ஒண்ணும் பண்ணலையே. என்ன அர்த்தம்? வெறும் அமல்கள் மீது மட்டும் ஆர்வங்கள் இருந்தா நமக்கு எது சரி எது பொய்னு புரியாது. அதனாலயே புரிஞ்சுக்கணும், இல்மு நமக்கு வேணும், அந்த அறிவு நமக்கு வேணும். எங்க கிடைக்கும்? இந்த மாதிரி மஜ்லிஸுல் ஹைர்ல, நல்ல அமர்வுகள்ல பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சோம்னா இன்ஷா அல்லாஹ் அழகான வாழ்க்கையா இருக்கும். இந்த ஃபித்னாக்கள் சம்பந்தம் என்னென்ன மக்களை கேட்கிறோம். இன்னைக்கு சோசியல் மீடியா எவ்வளவு பரவலா இருக்குது, மக்கள் கண்டவங்களே கேட்கிறாங்க, தொப்பி போட்டு நின்றா கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, கவனிக்க மாட்டாங்க யாரு பேசுறா, எதுக்கு பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, என்ன கொள்கையில கேட்க மாட்டாங்க, யார் யாரையோ கேட்கிறாங்க, பொதுவாக கேட்கிறாங்க. உருது மக்கள் பத்தி சுப்ஹானல்லாஹ் இன்னைக்கும் புரிய மாட்டேங்குது, யாரை கேட்கணும் யாரை கேட்க முடியாது. சமீபத்துல ஒரு ஆள் நம்ம கால் பண்ணியிருந்தாங்க, ஷேக் இந்த முஹம்மது ஷேக்ன்ற ஒருத்தவங்க பேச்சு நல்லா பேசுறாருன்னு பண்ணலாம், கேட்கலாமா இல்லையா? நல்லா அழகா பேசுறாரு முஹம்மது ஷேக். அவங்கள பத்தி புரிய வைக்கிறோம், இவங்களுடைய கொள்கை சரி கிடையாது, குஃப்ரான கொள்கை இருக்கிறவங்க. அவங்க என்னதான் சரியா பேசினாலுமே, அழகா குர்ஆனி வசனங்கள் வச்சு பேசினாலுமே பேசுற வார்த்தைகள் சரி கிடையாது. இன்ஜினியர் அலி மிர்சா இருக்காரு, அவரை பத்தி இன்னைக்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? சஹாபாக்களை பத்தி இப்ப எவ்வளவு தரக்குறையான வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹ். கேட்கறது நம்முடைய ஆர்வங்களை காட்டுதல். அல்ஹம்துலில்லாஹ். யாரை கேட்கணும் இது நமக்கு எப்ப தெரியும்? அந்த இல்மு நமக்கு வந்தா. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு அதிகமான பித்அத்துகள், அதிகமான ஷிர்க்குகள் நடைபெறுறது அப்துல் காதர் ஜிலானி அவங்க பேர்ல இல்ல. அவங்கள தான் இன்னைக்கு கௌஸை பாக்குன்னுவாங்க, கௌஸை ஆசமன்வாங்க, கௌஸ்னுவாங்க. அவங்க தான் மிகப்பெரிய முன்னோடியாக இந்த ஷிர்க்குகளுக்கு பித்அத்துகளுக்கு எல்லாம் நபராக மக்கள் காண்பிப்பாங்க. நான் அப்படி அவங்க கிடையாது. அவங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் சொல்ல போனா அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையை மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்த்தவங்கல ஒருத்தவங்க அவங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்க வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய நல்ல செய்திகளாக, சஹீஹான சனதுகள் செய்திகளாக நிறைய இருக்குது. அதுல ஒண்ணு சொல்ல விரும்புறேன், சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். என்ன ஆகும், ஒரு நாள் இரவு தொழுதுகிட்டு இருப்பாங்க தஹஜ்ஜுத் நேரத்துல. தஹஜ்ஜுத் நேரம் கொஞ்சம் இருளா இருக்கும். திடீர்னு என்ன ஆகுது, திடீர்னு ஒரு வெளிச்சம் வருது, திடீர்னு வெளிச்சமாக அந்த இடம் மட்டும். பிறகு மறைவான குரல் மட்டும் வருது, ஆள் இல்ல, குரல் மட்டும் வருது. அப்துல் காதிரே, இனி நீங்க இபாதத் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
நான் உங்களை முழுக்க முழுக்க மன்னிச்சிட்டேன், இனி நீங்க வணக்கங்கள் பண்ண உங்களுக்கு தேவை கிடையாது, நான் உங்களை முழுக்க முழுக்க மன்னிச்சுட்டேன், நீ வெற்றி பெற்றுட்டேன். இருளா இருக்குது, அங்க வெளிச்சம் வருது, மறைவான குரல் வருது, இந்த மாதிரி உங்களை மன்னிச்சுட்டேன் அப்துல் காதிர், இனி வணக்கங்கள் பண்ண வேணாம். உடனே சொல்லியிருப்பாங்க ஷேக் அவங்க, இன்னக்க தக்திப், நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு தெரியும் நீ ஷைத்தான், எனக்கு தெரியும் நீ ஷைத்தான், நீ என்ன மாத்திக்கிட்டு வழி கெடுத்துக்கிட்டு இருக்க சொன்னாங்க. என்னுடைய நபிக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அவங்களுக்கே வணக்க வழிபாடுகள் மன்னிக்கப்பட்டது இல்லை, அவங்களே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கே மன்னிக்கப்படலைன்னா எனக்கு இப்படி மன்னிக்கப்படும், எனக்கு தெரியும் நீ ஷைத்தான். பிறகு அந்த ஷைத்தான் பிறகும் பதில் கொடுத்தான், அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தினா, அப்துல் காதிர் இன்னைக்கு இந்த இரவுல உங்களை போல 70 வணக்க வழிபாடுகள் பண்ணவங்களை வலிக்கு எடுத்து வந்திருக்கேன், ஆனா நீங்க வெற்றி கண்டுட்டீங்க, உங்க இல்ம் உங்களை காப்பாத்திருச்சு, உங்க இல்ம் உங்களை காப்பாத்திருச்சு. அதை கேட்டு ஷேக் சொன்னாங்க, மறுபடியும் முட்டாளே, என்னோட இல்ம் என்ன காப்பாத்தல, என்னோட இறைவனின் மகிமை என்ன காப்பாத்துச்சு, என்னுடைய இல்ம் என்ன காப்பாத்தல, என் இறைவனின் மகிமை என்ன காப்பாத்துச்சு. இந்த அளவுக்கு இல்ம் ரீதியாக நம்முடைய அமல்கள் ரொம்ப அழகா இருக்கு. ஒரு பக்கம், மறுபக்கம் ஃபித்னாக்களை தெரிஞ்சுக்க கூடிய சக்தி கிடைக்கும், ஒரு புரிதல் கிடைக்கும். இது எல்லாத்துக்குமான அடிக்கோடு சரியான ஆரம்பம் இருந்தால் இலகுவா இருக்கும். சின்ன வயசுல கத்துக்கல, இப்ப கத்துக்க விரும்புறாங்க, இந்த வயசுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா கத்துக்க முடியும். ஆனா சிறிய வயசுல ரொம்ப அழகான முறைகள், இலகுவான வழிகள் நமக்கு இருக்கும். அந்த நேரங்கள்ல அதிகமாக நாம சரியான இல்மை கத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வருங்காலம், குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளின் வருங்காலம் ரொம்ப அழகானதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில அன்பார்ந்த வேண்டுகோளாக கொடுப்பேன், மக்தபுகள் கண்டிப்பாக இன்னைக்கு எல்லா இடங்கள் நடக்குது. பள்ளி குடிசையில தான் இருக்கும், ஆனா மக்தபுகள் நடக்கும். எந்த ஒரு பள்ளியும் மக்தபுகள் இல்லாம பொதுவாக இருக்காது. நம்ம கடமை என்ன, அந்த மக்தபுகள் எங்க குர்ஆன் சுன்னா அடிப்படையில உலமா இருந்து அவங்க மேற்பார்வை நடக்குதோ அந்த மக்தபுகள்ல நம்ம பிள்ளைகளை சேர்த்து விடணும். அவங்களுடைய இல்முக்கு நாம அல்லாஹ் கிட்ட பொறுப்புதாரியா இருக்கிறோம். அவங்களுடைய நல்லது கெட்டதுக்கு நாம கேள்வி கேட்கப்படுவோம். சரியா வளர்க்கல, நம்ம கேள்வி தண்டனை இருக்கு. சரியா வளர்த்து கொடுத்தோம், சிறப்பு சொர்க்கம் இருக்கு இன்ஷா அல்லாஹ். புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரியான மார்க்கத்தை முதல்ல நாம விளங்குறதுக்கு, பிறகு விளங்குற மார்க்கத்தை அமல்படுத்துறதுக்கு, பிறகு இதை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு, பிறகு நம்முடைய குழந்தைகளின் மார்க்கத்தில் அதிகமான ஆர்வங்கள் செலுத்த அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாய்ப்பு வழங்குவனாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதுவரை நம்மை வாழச் செய்வானோ உண்மையான முஸ்லிமாக, உண்மையான முஃமினாக, ஈமானிய இஸ்லாமிய மார்க்கத்தின் இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய கருக்கும் ஆசையுடைய முஃமினாக, முஸ்லிமாக அல்லாஹ் நம் அனைவரையும் வாழச் செய்வானாக. அல்லாஹ் எப்பொழுது நம்மை அழைத்துக் கொள்வானோ ஈமானிய சிறந்த நிலையில், உயர்ந்த நிலையில், கல்வி கற்ற நிலையில் அல்லாஹ் நம்மை அழைத்துக் கொள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وعلى بعد. அன்பார்ந்தவர்களே, முதல் ஜும்மால பேசுனது போல மக்தபுகளுடைய அவசியம் ரொம்ப தேவையான ஒன்றா இருக்குது. மக்தபுகளுடைய இருப்பு நம்முடைய வாழ்க்கைக்கும் சரி, ரொம்ப குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒன்றா இருக்கு. அந்த அடிப்படையில் ஒரு முன்னெடுப்பு நம்ம புறத்துல இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நாட்டப்படி அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய இந்த மர்கஸ்ல மக்ரிப் தொழுகைக்கு பிறகு பிள்ளைகளுக்கான மக்தபுகள் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இந்த மக்தபுடைய இந்த வாய்ப்புகளை தயவு செய்து வீணடிக்காம நம்முடைய பிள்ளைகளுக்கான ஒரு அழகான வாய்ப்பாக இருக்க இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளை, நமக்கு தெரிஞ்சவங்களுடைய பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் பேசி சேர்த்து விடுங்க. எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் உண்மையான மார்க்கத்தை கத்துக்கிறதுக்கான அழகான வாய்ப்பாக அமையும். இதை விளம்பரத்துக்காக வேண்டி சொல்லல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நபி சொல்லி கொடுத்தாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா. நபி சொல்லி கொடுத்தாங்க, என் புறத்திலிருந்து ஒரு வாசகத்தை நீங்க கத்துக்கிட்டாலும் பிறருக்கு சொல்லிக் கொடுங்க.
சொல்லிக் கொடுக்கிற இடமாக நமக்கு இருக்குது. இந்த சுத்து வட்டாரத்துல மன்ஹஜு ஸலஃப்ல குர்ஆன் சுன்னஹுடைய அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மக்தபாக இன்ஷா அல்லாஹ் இது அமையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை இன்னும் இஹ்லாஸோடு அமல் பண்ணக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தருவானாக. ரொம்ப வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் மக்ரிபுக்கு பிறகு தினசரி மக்தபா இன்ஷா அல்லாஹ் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நாட்டப்படி நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆக நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய தெரிஞ்சவங்க பிள்ளைகளை கண்டிப்பாக சேர்த்து விட முயலுங்க. அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளின் மார்க்க எதிர்காலத்தை சீராக்குவானாக. கடைசியாக வெள்ளிக்கிழமையா இருக்குது, அதிகமான திக்ருகள், அல்லாஹ்வை புகழக்கூடிய திக்ருகள் கண்டிப்பா இருக்கணும். பிறகு நபியின் மீதுள்ள ஸலவாத்துகள் சலாம்களை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய நாவுகளாக நம்முடைய நாவுகள் மாறணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தினசரி எந்த ஒரு நாளாக இருக்கட்டும் அவனை புகழக்கூடிய நபியின் மீது ஸலவாத்துகளை எத்தி வைக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கியருள்வானாக. இன்னும் முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளில் இன்னும் அதிகமாக அல்லாஹ் துதிக்கும், இன்னும் நபியின் மீது ஸலவாத்துகளை எத்தி வைக்கும் நாவுகளாக அல்லாஹ் நம்முடைய நாவுகளை ஆக்கியருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم آمين واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم آمين اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه اللهم آمين. عباد الله رحمني ورحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم جليلا جبارا يذكركم ودعوه يستجب لكم ولذكر الله أكبر والله خبير بما تصنعون.